இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் லூக்கா 4:24. தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே இயேசு சாமியை அவருடைய சொந்த ஊராகிய நாசரேத்தூரில் கடவுள்னு ஏற்றுக்கவே இல்லை. யோசேப்பின் குமாரன் தான் சொன்னாங்க. அவருடைய சகோதரர்களுக்கு அவருடைய மகிமை புரியலை. அவங்களும் தேவன்னு ஏற்றுக்கலை. இப்படி சில கிறிஸ்துவர்கள் இன்னும் இருக்காங்க. வேறு மதத்தில் பிறந்தவங்க தேவனுக்காக தேவனுடைய பிரசன்னத்துக்காக தவமாக இருக்கிறாங்க. எப்போ எங்களுக்கு தேவனுடைய அப்பவும் திராட்சஸும் கிடைக்கும்னு ஆர்வத்தோடவும் பக்தியோடவும் ஏக்கத்தோடவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில கிறிஸ்துவர்கள் தேவனுடைய அருமையும் வல்லமையும் அன்பையும் புரிஞ்சுக்காம தேவனை தேடாமல் நினைக்காம ஆலயத்துக்கு போகவே மாட்டேங்கிறாங்க. பைபிளை நம்பாதவங்க இயேசுசாமி நம்பாதவங்க யாராக இருந்தாலும் இன்டர்நெட்டில் இயேசு கிறிஸ்து கட்டுக்கதைகளை வருகிற கடவுளான்னு தேடி பார்த்தோம்னா இல்லைன்னு தான் வரும். அவர் பிறந்ததுக்கு இறந்ததுக்கு உயிர் தெழுந்ததுக்கு அவர் செய்த அற்புதங்களுக்கு இந்நாள் வரைக்கும் சரித்திரம் அழியாமல் இருக்குது. இது வரைக்கும் நான் தேவனை பார்த்ததில்லை, அவருடைய குரலை கேட்டது இல்லை, அதனால் நான் நம்பன்னு சொல்கிறவங்க முதல்ல உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்கள். விசுவாசத்தோடு தேவனை தேடினோமா இல்லை தேவனை பரீட்சை பார்க்க தேவனை தேடினோமான்னு. எல்லா குறைகளையும் அவ்விசுவாசத்தையும் நம்மக்கிட்ட இருக்கும்போது எப்படி தேவன் நமக்கு வெளிப்படுவார், பேசுவார். விசுவாசமும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதல் மட்டும்தான் தேவனுக்கு எப்பயுமே உகந்த வாசனை. இப்படிப்பட்டவங்க தான் அவர் இருதயத்துக்கு பிடித்தமான உறவுகள். இருக்கிறதுலேயும் 2 ஆசீர்வாதம் ரொம்பவே பெருசு. ஒன்று தேவன் நம்மளை மன்னிக்கிறது, இன்னொன்று அவருடைய இருதயத்தில் நமக்கு இடம் கொடுக்கறது. இந்த 2 ஆசீர்வாதம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம தேவனை எப்பயுமே விட்டு விலகவே மாட்டோம். தேவன் நம்மளை விட மாட்டார். இதுக்கு நாம் முதல்ல தேவனை அங்கீகரிக்கணும், நம்பணும். ஆமேன்.